கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தூதர்களின் ஊழியம். 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம் சொல்கிறது, அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஜெபம் செய்யும் போது தூதர்களுடைய ஊழியம் மிக வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது. தூதர்கள் ஜெபத்திற்கு ஜெபங்களை எடுத்து செல்ல முன்வைக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி வேளையும் இயேசுவை நோக்கி பார்த்து நீங்களும் நானும் ஜெபிக்கிற பிள்ளைகள் விழிப்போடு காத்திருக்க வேண்டும். இயேசுவிற்கு அப்படியேப்பட்ட பிள்ளைகள் நெருங்கி செல்கிறார்கள். தூதர்கள் தங்களை சட்டைகளை விரித்தவர்களாக மக்கள் தங்களது பாவங்களை மன்னிப்பிற்காக மனவேதனைப்பட்டு செய்யும் ஜெபங்களை எடுத்து செல்லவும் பரலோக தூதர்கள் நமக்காக அவளை பதிவு செய்யும் காத்திருக்கிறார்கள். ஆம், தேவனுக்கு பிரியமான அன்பான பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியத்தின் காரியங்களுக்காக ஒருவேளை தன்னலமின்றி உழைப்பவர்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கத்தக்கதாக பரலோக தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். தேவனுடைய ஊழியத்தில் முன்னேற்றத்திற்காக ஏற்கப்பட்டு மேல் நோக்கி செல்லும் நம்முடைய ஜெபங்களை பதில் கொடுக்கும் பணியை மிக உன்னதமான தூதர்கள் பரலோகத்திலே அவருடைய மன்றாட்டுகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தூதரும் அவரிடம் ஒர்க்கப்பட்ட ஒரு சிறப்பான கடமை உண்டு. அச்சமயத்திலே வேறு எந்த இடத்திற்கும் அவர்கள் செல்ல மாட்டார்கள். அந்த தூதர்கள் மற்ற எந்த பணிக்கும் அனுமதிக்க மாட்டார்கள். உங்களுடைய ஜெபங்களையும் என்னுடைய ஜெபங்களையும் எடுத்து சொல்ல அந்த தூதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயிரோட்டமுள்ள விசுவாசத்தோடும் ஊக்கத்தோடும் ஏற்கப்படும் ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கிறதாக இயேசு கிறிஸ்து அங்கே ஆணையிட்டால் அதற்கு கீழ்ப்படிய பணி செய்ய தூதர்கள் சிங்காசனத்துக்கு அருகிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். தூதர்களுடைய ஊழியத்திலே நாம் படித்துக் கொள்கிறோம். அப்படியேப்பட்ட தேவ தூதர்கள் உங்களுக்கும் எனக்கும், ஏன் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொருக்கும் தூதர்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆனால் அந்த விசுவாசம், ஜெபம் ஆகிய பயிற்சி மூலமாக அனைத்தையும் நமக்கு ஈடு செய்ய, நம்மை காப்பதற்கு நமக்காக தூதர்களுடைய பரிவாரம் நமது பக்கத்தில் இருக்கும்படி நீங்கள் நானும் அழைக்கும் போது அந்த தேவதூதர்கள் நம்ம அருகே வருகிறார்கள். நமக்கு ஆசீர்வாதத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தூதர்கள் தொடர்ந்து ஆசீர்வாதத்தையும் நம்பிக்கையும் தைரியத்தையும் உதவியும் மக்களுக்கு கொண்டு வருகிறார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அதிகாலையிலே நீங்கள் நாளும் தூங்கி கொண்டிருக்கும் போது நம்மளை தட்டி எழுப்பத்தக்கதாக தேவதூதர்கள் நமக்கு உதவி செய்கிறார்கள். காலையிலே விழித்தெழும்போது உங்களது ஒருவேளை உதவியற்ற நிலையை தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு உதவி தேவை என்ற அந்த காரியத்தை நீங்கள் நானும் உணரும்படியாக தூதர்களை நமக்கு ஆண்டவர் வைத்துள்ளார். நீங்களும் நானும் ஆபத்திலே இருக்கும்போது அப்படிப்பட்ட உங்களுக்காக ஒரு காவல் தூதன் உங்கள் அருகில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய மேன்மையான ஒரு பணியை செய்கிறார். இதை காட்டிலும் ஒரு மேன்மையான பணி நமக்கு தேவதூதர்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்துள்ளாரே. தேவனுக்கு பிரியமாகலே அவருடைய எல்லையற்ற ஒரு அன்பானது, தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு காரியம். நீங்கள் நானும் ஜெபிக்காத அந்த நேரத்தில் மிக குறைவாக அநேகர் ஜெபிக்கிறார்கள் என்பதை குறித்து தூதர்கள் நமக்கு என்ன நினைக்கிறார்களோ, தூதர்கள் தேவனுக்கு முன்பாக தலை குனிந்து நிற்பதையும் அவருக்கு அருகிருப்பதையும் அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். தேவனோடு ஆன்மீக உறவு கொள்வதே தங்களுடைய மிக உயர்ந்த மகிழ்ச்சியாக கருதுகிறார்கள். எனினும் இவர்களே வாழும் பிள்ளைகள் தேவனுக்கு மாத்திரம் நாம் கொடுக்கின்ற அந்த உதவி மேலானதாக இருக்கும். ஆவியானவர் நம்மளை அப்படியேப்பட்ட ஒரு பிரசனத்தில் நம்மளை வழி நடத்துவார். எனவே தூதர்கள் செய்யக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு பணி நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் பரலோகத்திற்கு எடுத்து சென்று அந்த பிதாவுடைய கரத்தில் செல்லக்கூடிய பணியை தேவதூதர்கள் நமக்காக செய்கிறார்கள். எனவே நமக்கு கடைசியாக தைரியத்தையும் நமக்கு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மணி வேளையும் தூதர்களின் பிரசன்னத்தை உணர்ந்தலாக நீங்கள்
இருப்பும்போது நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்கள். தேவன் தாமே உங்கள் ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.